சூப்பர் ஸ்டார் கிட்ட பஞ்சாயத்து, காக்கா கழுவுன்னு பிரச்சனை பண்ணிருக்க. நடந்தது என்னன்னு ஊருக்கே தெரியும். உனக்கும் ரஜினி ஃபேன்ஸ்க்கும் ஆகாது. இதுல ஒரு 10% ஓட்ட கம்மி பண்ணா மிச்சம் எவ்வளவு இருக்கு? 35% இருக்கு. 35%. அப்புறம் அஜித் ஃபேன்ஸுக்கும் ஊர் ஃபேன்ஸுக்கும் வாய்க்கா தகராறு, அடிதடி, சண்டை, பேனர் கிளிக்கிறதுன்னு எதிரியாவே மாத்தி வச்சிருக்கிறல்ல. இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 10% ஓட்டு கம்மி பண்ணு. மிச்சம் 25% இருக்கு. அப்புறம் சூர்யா ஃபேன்ஸ், எஸ்கே ஃபேன்ஸ், மத்த ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம் வம்பிழுத்து வச்சிருக்கல. மிச்சம் 5% இருக்கு. நீ என்ன பஸ்ல எதிர்பார்த்த? 45. இந்த 5% ஓட்டும் உனக்கு விழாது. ஏன்னா அவனுங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான உரிமையே இல்ல. புரிஞ்சுதா? கைஸ், எனக்கு தெரிஞ்சு டிவிகே தலைவர் விஜய் இருக்கார்ல, அவருக்கு லைட்டா நேரம் சரியில்லைன்னு தோணுது. லைட்டா இல்ல, வெயிட்டாவே நேரம் சரியில்லை. ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு ஏகப்பட்ட கேஸ் சுத்திட்டு இருக்கு. இது கூடவே ஆதவர்ஜுனான்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் பங்குக்கு பாத்தீங்கன்னா ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் ட்ரிகர் பண்ணி விட்டு அவங்க ஒரு சைடுல கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நான் டிவிகே கட்சியில இல்ல, நான் ரஜினி ஃபேன் தான், இருந்தாலும் டிவிகே கட்சியில இருந்தேன். இவங்க எப்ப ரஜினியை அட்டாக் பண்ணாங்களோ இதுக்கப்புறம் நான் டிவிகே கட்சியில இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சைடுல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஸ்டிக்கரை பிரிக்கிறது, அந்த கட்சியில இருந்து வெளியே வர்றது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க கோவத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆதவர்ஜுனா பாத்தீங்கன்னா ரஜினியை வந்து கொஞ்சம் வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் என்ன பேசினாரு அப்படின்றத நான் சொல்றேன். பட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா மன்னிப்பு கேட்டுட்டாரு. சோ அவர் பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு, உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இருந்தாலும் இது வந்து ரஜினி ஃபேன்ஸை பயங்கரமா ட்ரிகர் பண்றதுக்கு மெயினான காரணம் என்னன்னா, ஆல்ரெடி ரஜினி ஃபேன்ஸ்க்கும் விஜய் ஃபேன்ஸ்க்கும் ரீசெண்ட் டைம்ஸ்ல ஆவல, காக்கா கழுகு கதையில இருந்தே பாத்தீங்கன்னா ஆவல. சோ ரெண்டு பேருக்கும் பயங்கரமான கிளாஷ் தான் போயிட்டு இருந்தது. யார் இதுல சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு போட்டியும் போயிட்டு இருந்தது. ஏன்னா இவரை விட இவர் தான் அதிகமா சம்பளம் வாங்குறாரு. சோ அப்படி இருக்கும்போது இவர் தானே சூப்பர் ஸ்டார். என்ன இருந்தாலும் இப்போ வரைக்கும் ரஜினி எங்க தலைவர் மட்டும் தானே சூப்பர் ஸ்டார் இந்தியா ஃபுல்லா அப்படின்னு நம்ம ரஜினி ஃபேன் சொல்ல, இல்ல அது அப்ப வேணா இருக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க தளபதி தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம விஜய் ஃபேன் சொல்ல, ரெண்டு பேருக்கு நடுவுல மாறி மாறி சண்டை போயிட்டு இருந்தது. இந்த சண்டைலாம் ஒரு பக்கம் சினிமாக்குள்ள போயிட்டு இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு. ரஜினி வந்து பாத்தீங்கன்னா நான் அரசியலுக்கு இப்போ வரேன் அப்ப வரேன்ட்டு கடைசி வரைக்கும் வரவே இல்லை. சோ அதுக்கு சில பல காரணங்கள்லாம் அவர் சொன்னாலுமே இப்போ ஆதவர்ஜுனா என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்ல ஆக்சுவலா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரஜினி அரசியல் வராத காரணம் திமுக தான். திமுக வந்து மிரட்டுச்சு. திமுக மிரட்டல்ல ரஜினி அவர் வந்து பயந்து போயிட்டு அந்த வந்து துணிச்சல் இல்லாம அவர் வந்து அரசியலுக்கு வரல அப்படின்ற மாதிரி ஆதவர்ஜுனா சொல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா ரஜினி ஃபேன்ஸ் ரஜினி ஆதரவாளர்கள் எல்லாரும் கொந்தளிக்க வச்சிருச்சு. சோ இதுக்கப்புறமா ரஜினியுமே ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆதவர்ஜுனா சொன்னது உண்மை இல்ல, உண்மைக்கு முரணான ஒரு செய்தியை தான் அவர் சொல்லியிருக்காரு. சோ இதுக்கு எனக்கு ஆதரவா நின்ன தலைவர்கள் எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு அதுலயும் சொல்லியிருக்காரு. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா ரஜினியுமே அதை ஹர்ட் பண்ணிருக்கு அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ரஜினி அரசியல் வராதுக்கு மெயினான காரணம் என்னன்னா அவர் மேல இருந்த விமர்சனங்களா அப்படின்னு பார்க்கும்போது விமர்சனங்கள் மட்டும் காரணம் இல்ல. ஏன்னா விமர்சனத்தை பார்த்து பயப்படுற ஒரு ஆள் ரஜினி, நம்ம பார்த்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வராதுக்கு மெயினான காரணம் அவர் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா உடல்நிலை. அவர் வந்து ஆல்ரெடி அப்பதான் ஒரு ஆபரேஷன் ரீசன்ட் டைம்ஸ்ல முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்தாரு. கடைசியா அரசியலுக்கு வர போறேன்னு சொன்னார்ல. சோ அதுக்கப்புறம் கோவிட் வந்தது. இந்த சிச்சுவேஷன்ல இப்ப நான் அரசியலுக்கு வந்துட்டு பாதியில என்னால கண்டினியூ பண்ண முடியாம வெளியே வந்துட்டேன்னா அந்த சமயத்துல என்ன நம்பி இவ்வளவு தொண்டர்கள் வந்திருப்பீங்க, உங்களை நான் அம்போன்னு விட்டு போற மாதிரி ஆயிடும். உங்க லைஃப்ல அப்ப என்ன வருது? சோ அதனால அதை நான் பண்ண விரும்பல. இப்ப என்னோட உடல்நிலை வந்து சரியில்லை. டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க பொதுவா இவ்வளவு மக்கள் கூடுற இடத்துக்கு நீங்க போகவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது நான் வந்து இந்த சமயத்துல அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஊரா டிராவல் பண்றது அப்படின்றது பாசிபிளே இல்ல. சோ நான் அரசியலுக்கு வரல அப்படின்றது ஒரு கும்பிடு போட்டு தான் அந்த மனுஷன் போனாரு. ஆனா கும்பிடு போட்டு போன மனுஷனை வந்து பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா சொரிஞ்சு விட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ரஜினி வந்து துணிச்சல் இல்லாத ஒரு ஆள்லாம் கிடையாது. ஏன்னா ஜெயலலிதா அவ்வளவு பெரிய ஆளுமை, அவங்களுக்கு எதிராகவே பயங்கரமா பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் வச்ச ஒரு மனுஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா ரஜினி. சோ அந்த மனுஷன் வச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஆட்சியே மாறுச்சுங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பவர்ஃபுல்லான ஆள் தான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் ஒரு அரசியலுக்கு வரேன் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா திமுக எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுச்சோ அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி என்டிகேவும் விமர்சனம் பண்ணாங்க. ரெண்டு கட்சியுமே மாறி மாறி தான் விமர்சனம் பண்ணாங்க. நாம் தமிழர் கட்சி என்ன சொன்னாங்க, என்ன இருந்தாலும் தமிழ்நாட்டு தமிழர்கள் தான் ஆளணும் அப்படின்னு எங்க கொள்கை. சோ அதுக்கு எதிராக வந்து ரஜினி அரசியல் வரது எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னாலும் திமுக வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி ரஜினியை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா சொல்றாரு. பட் இதுக்கெல்லாம் வந்து ரஜினி வந்து பயந்து அரசியலுக்கு வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் அந்த விஷயத்துக்கு பயந்து அரசியல் வரல. அவர் உடல்நிலை ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அவர் வந்திருக்கணும்னா எப்போ வந்திருக்குன்னா
அவரோட பிரைம் டைம்ல ஜெயலலிதாவுக்கு அகைன்ஸ்டா வந்து பேசினார் பாத்தீங்களா, அந்த சமயத்துல அவர் அரசியலுக்குள்ள என்ட்ரி கொடுத்திருந்தாருன்னா கண்டிப்பா ஒரு சேஞ்ச் அவரால் கொடுத்துருக்க முடியும். இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து இந்த மாதிரி சொன்னோன்னா ரஜினியுமே அதை வந்து ஹர்ட் பண்ணிருக்கு, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தொண்டர்கள் அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே ஹர்ட் பண்ணிருக்கு. இப்போ அதோட ரியாக்ஷனா ஆதவ அர்ஜுனா என்ன பண்ணிருக்காரு, மன்னிப்பு கேட்டிருக்காரு, பகிரங்க மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவர் ஒரு பக்கம் கேட்டாரு. இன்னொரு சைடுல மன்னிப்பு கேட்கறது என்ன உங்களுக்கு எப்படி புதுசா என்ன, ஆல்ரெடி உங்க தலைவர் இப்படி தானே வந்து கையை வச்சுக்கிட்டு மன்னிப்புலாம் கேட்டாரு. ஸோ அதே தானே உங்களுக்கும் தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவளியே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் திமுகவும் மற்ற கட்சிகளும் இப்போ ஆதவ அர்ஜுனா பேசுனதை வச்சு பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ இங்கே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து விஜய் வந்து பலசாலி, விஜய் வந்து தைரியமான ஆளு, யாருக்கும் அடிப்பணிஞ்சு போக மாட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த ஸ்பீச்சை கொடுத்தாரு. ஆனா அது விஜய் வந்து பலசாலி, விஜய் வந்து தைரியமான ஆளு, விஜய் வந்து பேக் அடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போனா ஓகே. ரஜினி வந்து பேக் அடிச்சிட்டாரு, ஆனா விஜய் அப்படி வந்து பாத்தீங்கன்னா பேக்லாம் அடிக்க மாட்டாரு, ரஜினி மாதிரிலாம் பயந்து ஓட மாட்டாரு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன ப்ரூவ் பண்றீங்க மிஸ்டர் ஆதவ அர்ஜுனா? ஆல்ரெடி தலை ஃபேன்ஸ்க்கும் விஜய் ஃபேன்ஸ்க்கும் ஆவாது, ஆல்ரெடி 7ஆம் பொருத்தம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ்க்கும் விஜய் ஃபேன்ஸ்க்கும் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சினிமால லாஸ்ட் டைம்லயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆவாம தான் இருக்கு. இதுல நீங்க திருப்பியும் சொரிஞ்சு விடுறீங்க. இன்னொரு சைடுல சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ்க்கும் விஜய் ஃபேன்ஸ்க்குமே ஆக மாட்டுது. எனக்கு சினிமால வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ல சிவகார்த்திகேயனை போட்டு தாக்குன்னு தாக்குறாங்க. சூர்யா ஃபேன்ஸ்க்கும் விஜய் ஃபேன்ஸ்க்குமே ஆக மாட்டுது. ஏன்னா சூர்யா படம் வந்தாலே விஜய் ஃபேன்ஸ் களத்துல இறங்கி கும்மாங்குத்து குத்துறாங்க. ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இருக்கிற மற்ற எல்லா ஆக்டரோட ஃபேன்ஸையும் நீங்க வந்து இந்த மாதிரி வந்து வெறுப்பேத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓட்டு வேணும் மிஸ்டர் ஆதவ அர்ஜுனா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவரோட ஃபேன்ஸ் மட்டுமே தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக மற்ற ஆக்டரோட ஃபேன்ஸும் இருக்காங்க. ஸோ மற்றவங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் நம்ம கொடுத்து தான் ஆகணும். உங்கள் தலைவர் வந்து எப்படி சொல்றது, பலசாலின்னு சொல்லுங்க, இன்னொருத்தர் வந்து கோலன்னு சொல்லாதீங்க. உங்கள் தலைவர் வந்து தைரியமான ஆள்னு சொல்லுங்க, ரஜினி வந்து பயந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க. இதுதான் இங்கே பிரச்சனை. இன்னும் அந்த மாஸ் மென்டாலிட்டிலேருந்து வெளியே வாங்க தயவு செஞ்சு. இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த சமயத்தில் அதுவும் எலெக்ஷன் பக்கத்தில் வந்துருச்சு, இந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி ரஜினி ஃபேன்ஸ் நோண்டுறது, சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் நோண்டுறது, இந்த மாதிரி மற்ற ஆக்டரோட ஃபேன்ஸ் எல்லாம் நோண்டுறதுன்னு இருக்குல்ல, அப்படிலாம் நோண்ட கூடாது பாஸ். இந்த சமயத்தில் எல்லா ஃபேன்ஸோட ஓட்டும் வேணும். ஏன்னா விஜய் ஒரு சேஞ்ச் கொடுக்கணும்னு வராரு அப்படின்னும் போது அந்த சேஞ்ச் கொடுக்கறதுக்கு முதல்ல உங்ககிட்ட ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும், எல்லாரையும் அக்செப்ட் பண்ணணும். அதுதான் அந்த சேஞ்ச். எல்லா ஆக்டருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த ரெஸ்பெக்டை கொடுத்து மற்றவங்களை அக்செப்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இன்னொரு கேள்வி இருக்கு. ஆதவ அர்ஜுனா சொல்ற மாதிரி திமுக தான் ரஜினி அவரை மிரட்டுச்சுன்னா, அப்ப திமுக மிரட்டும் போது ஆதவ அர்ஜுனா திமுக கூட தானே இருந்தாங்க கூட்டணியில. ஸோ அப்படின்னும் போது இவர் தானே பேக் போனா எல்லாமே பண்ணாரு. சோ அப்படி இருக்கும்போது அப்ப நீங்களும் கூட இருந்து வந்து ரஜினி அடிச்சீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருந்து ஒரு ஊம குத்தா நீயும் குத்திட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ணாங்கன்னு சொன்னா நீயும் அந்த கூட்டத்துல ஒருத்தன் தானே அப்படின்ற மாதிரி கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனிவேஸ் ஆதவ அர்ஜுனா இதுக்கு என்ன பதில் கொடுக்க போறான்னு தெரியல. பட் சொரிஞ்சு விட்டாது. அதுக்கான விளைவுகள் ஒரு பக்கம் சோஷியல் மீடியால பார்க்க முடியுது. நிறைய பேர் இன்னுமே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏகப்பட்ட ட்ரோல்ஸும் ஒரு பக்கம் வந்துகிட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு சைடுல இப்ப இந்த எலெக்ஷன் சூடு பிடிச்சிருச்சுல, இந்த சமயத்துல எல்லாருமே கிஃப்ட் கொடுக்கறத நம்ம பார்த்திருப்போம். ஒவ்வொரு கட்சியுமே பாத்தீங்கன்னா சொல்ல குக்கர் கொடுக்கும், கிரைண்டர் கொடுக்கும். அது கிஃப்டா, அதாவது எப்படி சொல்றதுன்னா அங்கங்க ஒவ்வொரு வேட்பாளரும் பாத்தீங்கன்னா அங்கங்க ஒரு குடோன்ல பதுக்கி வச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஓட்டு போட சொல்லி. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே காலங்காலமா பண்ணிக்கிட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப டிவிகேவும் அதுல களத்துல இறங்கியிருக்காங்க. என்ன கொடுமைனா, நான் ஒரு சேஞ்ச் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்த டிவிகே கட்சிக்காரங்க இதை பண்றது வந்து அக்செப்டே பண்ண முடியல. என்னால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னு பாத்தீங்கன்னா நான் இப்பெல்லாம் இருக்காதுன்னு நினைச்சேங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் நான். ஆனா நீங்களும் அதே ஃபார்மட் எடுக்கிறீங்களே, அதுவும் வேற ஏதாவது பேர் தெரியாத ஒரு ஆள் எடுத்தா பரவாயில்ல. ஐஆர்எஸ் ஆஃபீஸர், எக்ஸ் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் இருக்கார்ல அருண்ராஜ். ஸோ அவரு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. பூஸ்ட் பாட்டில், டிவிகே ஸ்டிக்கர் ஒட்டி பூஸ்ட் பாட்டில், டப்பா, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. இதுல வந்து ஃபிளையிங் ஸ்குவாட் வர பிடிச்சிருக்காங்க. விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி 2 திராவிட கட்சிகளும் அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தப்பு. இந்த மாதிரி இப்ப காசை கொடுத்து இந்த மாதிரி பொருளை கொடுத்து மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி ஓட்டு வாங்குற நீங்க மக்களுக்கு வந்து எப்படி சேவை பண்ண போறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டவர் யாரு? விஜய் தானே. நீங்க காசை கொடுத்து ஓட்டை வாங்குனீங்கன்னா அந்த ஓட்டை வச்சு திருப்பி நீங்க காசு தானே எடுக்க பார்ப்பீங்க அப்படின்ற கேள்வி கேட்ட விஜய் உங்க கட்சியில வந்து இந்த மாதிரி வந்து திருப்பி நீங்களும் காசையே கொடுக்குறேன். ஆல்ரெடி இந்த வாக்குறுதிகளே பார்த்தீங்கன்னா 2500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னது, கேஸ் சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னது, இந்த கோல்டு, இந்த அரசவரம் கோல்டு கொடுக்குறேன்னு சொல்றது, செயின் போடுறேன்னு சொன்னது, இதுவே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி திருப்பி அதே பழைய ஃபார்மேட் எடுத்து உருட்டுற மாதிரி தான் இருக்குது. அதுலயே நிறைய பேர் வெக்ஸ் ஆகி போயிருக்காங்க. சேச்சா இவரு வந்து திருப்பி அதே டிஎம்கே அரசியல கொண்டு வராருப்பா அப்படின்ற மாதிரி.
திருப்பி அவங்க தேர்தலுக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கு எப்படி gift பொருளுங்களை கொடுத்து ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இவங்களும் பண்றாங்க. அப்ப ஓட்டுக்கு நீங்களும் காசு கொடுப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கு. இந்த இடத்துல டிஎம்கே எடுப்பிக்க பண்றது யாருமே கேள்வி கேட்கலையே அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து கேட்டுறாதீங்க. ஏன்னா அதெல்லாம் பல வீடியோஸ்ல வந்து கேட்டாச்சு. விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கட்சிகளும் பல காலமா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அது தப்புன்னு இங்க சொல்லியாச்சு. ஆனா அது தப்புன்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு அதே தப்பை திருப்பி இவங்களும் பண்றாங்கன்னா அப்ப கேள்வி கேட்டு தானே ஆகணும். அப்ப நீ சேஞ்ச் இல்லையே, நீ வந்து ஒரு மாற்றம் இல்லையே, இது ஏமாற்றமா தானே இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்க. ஸோ இந்த இடத்துல ஏன் நம்மளுக்கு அந்த கேள்வி வருதுன்னா நம்ம இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஓகே இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வரப்போகுதுன்னு ஓகே விஜய் வரும்போது ஒரு சப்போர்ட் ஒரு நிலைப்பாடு வந்து எடுத்தோம், ஒரு ஆதரவு நிலைப்பாடு, ஓகே ஏதோ ஒரு சேஞ்ச் வரட்டும் அப்படின்ற மாதிரி. இதை பார்க்கும்போது ஒரு சேஞ்ச் இல்லை, அதே திருப்பி அதாவது பாத்திரத்தில் ஈயத்தை இப்படி பூசும் போது நீ அப்படி பூசணும், நீ நான் அப்படி பூசும் போது நீ இப்படி திருப்பணும், அந்த மாதிரி தான் இங்கே ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஏடிஎம்கே டிஎம்கே டிவிகே இந்த மூணு கட்சியுமே ஒரே கோர்ட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இந்த மூணு பார்ட்டிக்குமே எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. மேபி ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னா இந்த ரெண்டு பார்ட்டியும் ஆல்ரெடி ஆட்சிக்கு வந்துட்டாங்க, டிவிகேன்ற பார்ட்டி இன்னும் ஆட்சிக்கு வரல. மேபி இப்போ இது எல்லாத்தையும் ஒரே ஃபார்மேட்ல பண்ணும்போது ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் மாதிரி தான் டிவிகேவும் இருக்கும் அப்படின்றது ஆப்வியஸா அதை தானே நம்ப தோணும் எல்லாருக்கும். ஸோ விஜய் வந்து இப்படி ஒரு ஏமாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல. தயவு செஞ்சு இதோட நிப்பாட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்குறது, பூஸ்ட்ல வந்து ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறது, டப்பாவை எடுத்து பார்சல் பண்ணி கொடுக்குறது, எதுக்கு இந்த ஒரு தேவையில்லாத வேலை? நீங்க மக்கள்கிட்ட நான் வந்து நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேளுங்க. அப்படி ஓட்டு கேட்கறது தான் கரெக்டான விஷயம். அதுதான் ஒரு சேஞ்ச். உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மாஸ் ஒரு க்ரௌட் வந்து இருக்குன்ற மாதிரி ஒவ்வொரு மீட்டிங்லையும் காமிக்கிறீங்க. ஸோ அப்படின்றது அந்த மாஸ் க்ரௌடுக்கு எஜுகேட் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து ஓட்டுக்கு வந்து காசு வாங்காதீங்க. இன்கேஸ் அப்படியே நீங்கள் காசு வாங்கினாலும் அது உங்கள் காசு தான். அந்த காசை வச்சுட்டு அந்த காசு கொடுத்தவங்களுக்கு உண்மையாக அவங்களுக்கு போய் ஓட்டு போடணும்னு அவசியம் இல்லை. யார் கரெக்டு, யார் வந்தால் உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஒரு எலெக்ஷனில் காசு கொடுக்குற கட்சியை தோக்கடிச்சா அடுத்த எலெக்ஷனில் அந்த வேட்பாளர் காசு செலவு பண்ணுறதுக்கு பயப்படுவார். இதுதான் உண்மை. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷனில் அவங்க காசு செலவு பண்ணி காசை இன்வெஸ்ட் பண்ணி அதை எடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், தோத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் எலெக்ஷனில் யார் காசு போடுவா, ஐயோ போட்டா வருமா வராதா அப்படின்ற ஒரு பயம் வரும்ல. ஆனால் இப்போ அப்படி இல்லை, போட்டா எடுத்துடலான்ற ஒரு தைரியம் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா ஒன்று ஏடிஎம்கே வரும், ஒன்று டிஎம்கே வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்தாலும் ஏடிஎம்கே ஆளுங்களும் ஏர்ன் பண்ண தான் செய்கிறாங்க, அதே மாதிரி ஏடிஎம்கே வந்தாலும் டிஎம்கே ஆளுங்களும் ஏர்ன் பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு மினிமம் ப்ராஃபிட்ன்றது வந்துட்டு இருக்கு. ஸோ புதுசாக ஒரு அரசியல் கட்சி வரும்போது போட்டு இந்த மாதிரி வந்து அவங்களால காசு எடுக்க முடியலன்னா நெக்ஸ்ட் எலெக்ஷனில் யாருமே காசு செலவு பண்ண மாட்டாங்க. இந்த பணத்தை பின்னாடி ஒரு எலெக்ஷன் ஒன்று ஓடுதுல அரசியல், அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், உடையும். கேரளாவில் இல்லைங்க, தமிழ்நாட்டில் மட்டும் என்னங்க, கேரளாவில் ஏழைங்களே இல்லையா? தமிழ்நாட்டில் மட்டும் தான் ஏழைங்க இருக்காங்களா? அப்புறம் எப்படி கேரளாவில் அந்த பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறது முடியல, இங்கே மட்டும் முடியுது? ஏன்னா விழிப்புணர்வு, அந்த விழிப்புணர்வு அங்கே இருக்கு. ஓட்டுக்கு வந்து எப்படி சொல்றது, நோட்டுக்கு வந்து ஓட்டை விற்கக்கூடாது அப்படின்றது. ஆனால் இங்கே அந்த விழிப்புணர்வு இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 500 200 300க்குலாம் பார்த்தீங்கன்னா ஓட்டை போட்டு வந்துடுறாங்க, சேலை கொடுக்குறாங்க, இந்த டப்பா கொடுக்குறாங்க, பூஸ்ட் பாட்டில் கொடுக்குறாங்க. என்ன கொடுமடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனிவேஸ் இந்த வீடியோல ஸ்பெஷலா சொல்லணும்னா ரஜினி வர்சஸ் விஜய் அப்படின்ற வார் எப்படி சினிமாவில் போச்சோ இப்போ அந்த அரசியலையும் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆதவ அர்ஜுனா தேவையில்லாம சீனிட்டார். இப்போ மன்னிப்பு கேட்டாரு, ஓகே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எல்லாத்தையும் நான் பண்ணது தப்பு தான், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காயப்படுத்திருந்தா நான் மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டது எல்லாமே ஓகே. பட் நெக்ஸ்ட் டைம் மற்ற ஆக்டர்ஸையும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. உங்க ஆக்டரை வந்து நீங்க தூக்கி வச்சு பேசுறது வேற, மற்ற ஆக்டரை வந்து டவுன் பண்ணி பேசுறது வேற. ஸோ அந்த மாதிரி மற்ற ஆக்டரை நீங்க நோண்டிங்கன்னா எலெக்ஷன்ல வந்து அவங்க ஓட்டுன்ற பேர்ல அவங்க ஒரு காட்டுன்னு காட்டிட்டு போயிடுவாங்க. பார்த்து மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா. அதே மாதிரி ஐஆர்எஸ் ஆஃபீஸர் எக்ஸ் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அருண்ராஜ் இருக்கார்ல, அவர்கிட்டயே கொஞ்சம் சொல்லி வைங்க. இந்த டப்பா கொடுக்கறது, பூஸ்ட் கொடுக்கறது இதெல்லாம் பழைய பாலிடிக்ஸ், அதை பண்ண வேணாம்னு கொஞ்சம் சொல்லி வைங்க. எனிவேஸ் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். இதை பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. டாடா பை பை.